சரி, இப்ப நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதலமைச்சர் டைரக்ட்டா போயிட்டாரு. இதனால ஈடியினுடைய அந்த செயல்பாடுகள் குறைஞ்சிருமா? குறையாது. ஆனா சூடு தணிவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா நீங்கள் முதலமைச்சர் பிரதமரை மதிக்கவில்லை என்பதுதானே மத்திய அரசு பிஜேபியோட குற்றச்சாட்டு. பிரதமரை முதலமைச்சர் மதிக்க மறுக்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்ப நீங்க போய் கூட்டத்துல இவ்வளவு நாள் இல்லாம இப்ப ஏன் சார் போறீங்க? அத சொல்லுங்க சார். இந்த கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி சார். கேட்கிறவங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கு, அது உண்மை. இந்த கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4 வருஷம் நித்தி ஆயோக் கூட்டம் ஆண்டுதோறும் நடக்குது. 4 வருஷமா நீங்க போல. போகாம இருக்குது வீடியோவையும் போடுறீங்க. மத்த மாநிலத்துலலாம் போகாம இருப்பான். வீடியோலாம் வெளியிடல யாரும். வீடியோ வெளியிட்டு பேசுங்க. தான் போகாட்டி மட்டும் பத்தாது, மத்தவனும் போகக்கூடாதுன்னு எதிர்க்கட்சி மாநில முதலமைச்சர் நீங்களும் போகாதீங்கன்னு வேண்டுகோள் வேற. அதற்கு நீங்கள் சொன்ன காரணங்கள் இன்றளவும் அப்படியே இருக்கும் பொழுது, இந்த பயணம் ஈடியின் சோதனைகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்ப நின்னு இருக்கு ஸ்டேவால. தவிர்க்க முடியாதது தானே. எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி 100% சரி.